ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எடுத்த கிளிப்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? பூபு, சரி அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்து அம்மா கையில் நீ வந்து இருப்ப. அம்மாவோட இன்ஸ்டிங் படி நீ கொஞ்சம் பாயாக இருப்பியோ அப்படின்னு ஒரு இது தோணுது. பட் என்னன்னு தெரில. கேர்ளாக இருந்தாலும் கோச்சிக்காத. உனக்காக அப்பாவும் அம்மாவும் மோளும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லைஃப்பில் எப்பவுமே கடைசி வரைக்கும் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நீ எப்பவுமே எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட வந்து நீ சொல்லலாம். எப்பவுமே உனக்காக நாங்கள் இருப்போம். நீயும் ஹாப்பியாக இரு, நானும் ஹாப்பியாக இருக்கேன். அப்பாவும் நம்மளை ஹாப்பியாக பார்த்துப்பாரு. டிஸ்னி அண்ணாட்டையும் நான் சொல்லிட்டு வரேன். அவனும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வெளியே வந்தோடனையும் நம்ம வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீயும் ஒரு ஹாப்பி பேபியாக எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு குட் சோலாக வந்து இந்த வேர்ல்டுக்கு இருக்கணும். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஒரு குட் சோலாக இருக்கணும். ஓகே? எப்போவுமே மணி வந்து மேட்ரு கிடையாது லைஃப்பில். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். ஃபினான்ஷியலாக யாரையும் நீ ஏமாற்றவும் கூடாது. இந்த இதெல்லாம் மட்டும் நீ என்றைக்குமே அப்பா அம்மாக்காக நீ வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். சரிடா, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட் அட்மிட் ஆகும். நாளைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டே உனக்கு மம்மிக்கும். நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் உன்னை பார்த்துருவோம். நாளைக்கு அம்மா கைக்கு வந்துடுவேன், அப்பாவும் பார்த்துருவேன். மோஸ்ட் ப்ராபப்ளி அம்மா ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, நான் செகண்டு. ஒரு நல்லபடியாக வருவீங்க. ஓகேவா? வெளியே வந்தோடனே ஜாலியாக டூர் போகலாம். மம்மி, நீ, நான், டைகர், டிஸ்னி. ஓகே ஓகே. சரி, லவ் யூ பப்பு, லவ் யூ பப்பு, லவ் யூ லவ் யூ. சரி போகலாண்டா, வாடா போகலாம். நாளைக்கு உன்னை கையில் வாங்குற நேரம் வந்துருச்சு. டாட்டா. சரி, இப்போ போய் கூட்டிட்டு வந்துடுறோம். 1 வீக் கழிச்சு அம்மா வந்துடுறேன். ஜூன் 13th நைட் என்னை அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளம்பும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. டிஸ்னி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருந்தோம். ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததையும் தாண்டி கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்படியே பொறுமையாக கிளம்பிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் சில்லியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஸோ எனக்கு இந்த வீடு வந்து ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட். எது பண்ணாலும் வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு தான் போவோம். அதே மாதிரி அந்த அன்றைக்கி கிளம்பும் போது சொல்லிட்டு கிளம்புனேன். சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்ச எல்லாத்துக்கிட்டையுமே நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த வீடு எனக்கு நிறையவே கொடுத்துருக்கு. ஸோ நான் கேட்டது எல்லாமே கொடுத்துருக்கு. அதனால் லக்ஷ்மிக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பணும். வெளியே வந்ததுக்கப்புறம் முருகர்கிட்ட சொல்லாமல் கிளம்புனேன். எப்படி அவரே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு ஊர்லேருந்து அப்பா அம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. நான் கொஞ்சம் பயந்துருந்தது ஃபேஸ்லேயே தெரிஞ்சுது. அதனால் மாமா எல்லாருமே வந்து பயப்படாத, நல்லபடியாக போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி அனுப்பிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும்போது நல்ல புயலாம், பயங்கரமான மழை. அதனால் பார்த்து அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தோம். ஜூன் 14th மார்னிங் ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ 7 o'clock அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. நைட் வந்து ஒரு 11 o'clock இருக்கும். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம்.
நைட்டு ரூம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூமோட நம்பர் வந்து 105 which is 6. அதில் கூட ஒரு முருகர் நம்பர் இருக்கிற மாதிரி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போன உடனே அவங்களோட ஹாஸ்பிட்டல் கவுன் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பேபியோட ஹார்ட் பீட் வந்து அப்படியே செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு புதுசாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் தூங்கவே இல்லை. ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ உள்ளே வந்து கொஞ்ச நேரம் அவர் கூட இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பார்த்தார் அவரும். அதுக்கப்புறம் அவர் வெளியில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னார். அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிட்டல் பேக்கிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு பச்சை துண்டில் முருகர் துண்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த துண்டை எடுத்து ரிசீவிங் பிளாங்கெட் மேலே வச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு உள்ள ஆப்ரேஷன் தியேட்டரில் நடந்த ஒரு விஷயமும் இன்னும் அப்படியே மைண்ட்லேயே இருக்குது. அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் கூட இருந்தனால எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக ரொம்ப தைரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பையன் வெளியே வர வரைக்கும் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே வந்து உள்ளே வர சொல்லிட்டாங்க. நான் வந்து இதெல்லாம் பார்க்க முடியாது, பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என் தங்கச்சியை வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். டாக்டர் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அவனை வெல்கம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்சர்வேஷனில் கொஞ்சம் வச்சுருந்தாங்க ஒரு 4 hours. அதுக்கப்புறம் என்னையும் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. மீதி கிளிப்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ்.